வாட்ஸ் அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 25, 2026. உலகமே இப்ப ஓமன் வளைகுடா பக்கமும் ஹார்மோஸ் நீரிணை பக்கமும் கண்ணு வச்சிட்டு இருக்கு பாஸ். ஏன்னா அங்க போர் நிறுத்தம் இருந்தாலும் பதற்றம் குறையல. இந்த நேரத்துல ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி திடீர்னு பாகிஸ்தானுக்கு பறந்திருக்காரு. அங்க அப்படி என்னதான் நடக்க போகுது? இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். மிஷன் இஸ்லாமாபாத். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி ஒரு உயர்மட்ட குழுவோட பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் போயிருக்காரு. பாகிஸ்தானை தொடர்ந்து அவர் ஓமன் மற்றும் ரஷ்யாவுக்கும் போக போறாரு. இது ஏதோ ஒரு பெரிய பிளான்னு மட்டும் புரியுது. ட்ரம்ப்ஸ் டீம் இஸ் கமிங். இதுல மெயின் மேட்டரே இதுதான் பாஸ். அமெரிக்க அதிபர் ட்ரம்போட மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரும் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வர்றாங்க. டிரெக்ட் டாக்ஸ் இன் பாகிஸ்தான். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் சொன்னபடி அமெரிக்காவும் ஈரானும் நேரடியா பேச போறாங்க. ஆனா இந்த மீட்டிங்கை மொத்தமா ஒருங்கிணைச்சு, அதாவது கோஆர்டினேட் நடத்துறது நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்க தான். பாகிஸ்தான்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு மெனக்கெடுது? ஏன்னா ஈரான் போர்னால அவங்க நாட்டுல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலைமை இருக்கு. போரை நிறுத்தினாதான் அவங்க பிழைக்க முடியும். தி இன்டர்நேஷனல் குட் நேம். இந்தியாவுக்கு இணையா சர்வதேச அளவுல ஒரு நல்ல பேரை வாங்கணும்னு பாகிஸ்தான் துடிக்குது. நாங்க தான் சமாதான புறான்னு உலகத்துக்கு காட்ட இது ஒரு நல்ல சான்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. தி பிளாக்கேட் இஷ்யூ. ஈரான் போட்டிருக்கிற அந்த கடல் வழி முற்றுகை, அதாவது நேவல் பிளாக்கேட் தான் பேச்சுவார்த்தைக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. இதை எப்படி நீக்கிறது, பிராந்தியத்தில் அமைதியை எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் இந்த மீட்டிங்கோட அஜெண்டா. ஸ்மூத் ஆர் ரஃப். போன தடவை நடந்த பேச்சுவார்த்தை செம சொதப்பலா முடிஞ்சுது. ஆனா இந்த தடவை ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நிதானமா இறங்கி வந்து பேசுவாங்கன்னு இஸ்லாமாபாத் வட்டாரங்கள் நம்பிக்கையா இருக்காங்க. இந்த ராஜதந்திர ஆட்டத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். போர்க்களத்துல ஜெயிக்கிறத விட பேச்சுவார்த்தை மேஜையில ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாகிஸ்தான் போடுற இந்த ஸ்கெட்ச் உலக அமைதிக்கு வழிவகுக்குமா? அமெரிக்கா ஈரான் சண்டை முடிவுக்கு வருமா, இல்ல இது வெறும் ஐவாஷ் தானா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to கிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. உலக அமைதிக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.